வெல்கம் டு சந்திர மேக்ஸ். டாப் 100 எம்சிக்யூ சீரீஸ்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஜனவரி 2025க்கான டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம ஆல்ரெடி ஜனவரி 2024 டு டிசம்பர் 2024 வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ். இதுல வந்து எல்லாமே நம்ம வந்து கொஸ்டின் ஃபார்மேட்ல தான், எம்சிக்யூ ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து பார்க்க போறோம். முக்கியமா வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கூடயே சேர்த்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக்கையும் கவர் பண்ண போறோம். அப்படின்றப்ப கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஸ்டாட்டிக் ரெண்டுமே ஒரே நேரத்தில் முடிய போகுது. ஓகே, சரி, இது பாருங்க. ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி என்னன்னா, டிஆர்டிஓவின் 67வது நிறுவன தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? சரியா, ஃபர்ஸ்ட் வந்து டேஸ் அண்ட் தீம்ஸ் ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. இது வந்து எப்பொழுது அப்படின்னா ஜனவரி 1. எப்பொழுது அப்படின்னா ஜனவரி 1. ஸோ நம்ம டிஆர்டிஓ அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்ப என்னென்ன விஷயங்கள் நம்ம ஞாபகத்துக்கு வைக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஆர்டிஓ. டிஆர்டிஓவினுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படி சொல்லுவாங்க. விரிவாக்கம் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரீசெண்டாக கேட்டுக்கிட்டு இருக்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இந்த விரிவாக்கம் அப்படின்றது கேட்குறாங்க. டிஆர்டிஓ எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1958 உருவாக்கப்பட்டது. டிஆர்டிஓ வந்து தலைமையகம் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது, புதுடெல்லியில் இருக்குது. டிஆர்டிஓனுடைய தலைவர் யார், சேர்மன் யாருன்னா டாக்டர் சமீர் வி கமத். டாக்டர் சமீர் வி கமத். ஓகே, இது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன வருஷம், இது வந்து தலைமையகம் எங்க இருக்கு, இது வந்து சேர்மன். ஓகே, சேர்மன். அடுத்த கேள்வி, உலக பிரெய்லி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? உலக பிரெய்லி தினம், இதுக்கான ஆன்சர் வந்து ஜனவரி 4. ஓகே, ஜனவரி 4 தான் வந்து வேர்ல்டு பிரெய்லி டே. இந்த வேர்ல்டு பிரெய்லி டே ஃபர்ஸ்ட் வந்து எப்பொழுது செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா 2019. யாருடைய நினைவாக இந்த பிரெய்லி அப்படின்ற பேர் வச்சிருக்காங்கன்னா லூயிஸ் பிரெய்லி. ஸோ பிரெய்லி லாங்குவேஜ் இந்த லிஃப்ட்லலாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாட்டா வந்து நிறைய இடத்துல இருக்கும். லிஃப்ட் ஆகட்டும், மெட்ரோவில் வந்து சைடு வாக்கில் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இருக்கும். அது வந்து பார்வை இழந்தோருக்கு வந்து அது ஒரு வழிகாட்டி மாதிரி அந்த ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அந்த மொழியை வந்து உருவாக்கியவர் யாருன்னா லூயிஸ் பிரெய்லி. அவருடைய நினைவாக தான் வேர்ல்டு பிரெய்லி டே அப்படின்ற ஒன்று கொண்டாடப்படுகிறது. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் பிரவாசி பாரதிய திவாஸாக எந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ஜனவரி 9. எப்பொழுது அப்படின்னா ஜனவரி 9. ஏன் இந்த பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்றத செலிப்ரேட் பண்றோம்னா, பிரவாசி பாரதிய திவாஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னொரு பெயரும் இருக்கு. இன்னொரு பேர் என்னன்னா என்ஆர்ஐ டே. என்ஆர்ஐ டே, அதாவது நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்ஆர்ஐனா ஃபுல் ஃபார்ம் வந்து நான் இந்தியாவில், அதாவது இந்தியன் தான், ஆனால் அவங்க வந்து வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்கல்ல, வெளிநாட்டில் இருந்திருப்பாங்க அவங்க, அதில் அவங்கள வந்து என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ரெசிடென்ஷியல் இந்தியன். ஓகே, ஸோ இது எப்பொழுது அப்படின்னா ஜனவரி 9 தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ ஜனவரி 9, ஏன் இந்த ஜனவரி 9 அப்படின்னா 1915 ஜனவரி. காரணம் என்ன அப்படின்னா ஜனவரி 9 1915 மகாத்மா காந்தி அவர்கள் வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு போயிருப்பார்ல, சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து எங்கே வந்திருப்பாருன்னா இந்தியாவுக்கு வந்திருப்பார். இந்தியா. ஸோ அந்த நாள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இந்தியாவுக்கு வந்த நாள் தான் எப்பொழுதுனா ஜனவரி 9 1915. ஸோ அதனால தான் ஜனவரி 9 நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் டே அல்லது பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த என்ஆர்ஐ டேயை ஃபர்ஸ்ட் எப்பொழுது செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா 2003. ஓகே, ஸோ நம்ம காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் காந்தியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து காந்தி பிறந்தது எப்பொழுது அப்படின்னா அக்டோபர் 2 1869 பிறந்திருப்பார். எங்க பிறந்திருப்பார்னா போர்பந்தர் எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. ஓகே, சரி. அடுத்த கேள்வி, உலக இந்தி தினம் 2025 எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து ஜனவரி 10. சரியா, உலக ஹிந்தி தினம், அதாவது வேர்ல்டு ஹிந்தி டே. ஸோ இதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து
நேஷனல் ஹிந்தி டேயுமே இருக்குது. வேர்ல்டு ஹிந்தி டே தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேஷனல் ஹிந்தி டே அப்படின்றதும் இருக்குது. அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செப்டம்பர் 14, செப்டம்பர் 14 வந்து நம்ம ஹிந்தி டே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹிந்தி டே, அதை உலக அளவில் எப்போ கொண்டாடுவாங்க, இந்தியா அளவில் எப்போ கொண்டாடுவாங்க? உலக அளவில் எப்பொழுது அப்படின்னா ஜனவரி 10, ஜனவரி 10. இந்தியா அளவில் எப்பொழுது, அதாவது நேஷனல் ஹிந்தி டே எப்பொழுதுனா செப்டம்பர் 14. ஓகே, செப்டம்பர் 14 அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. தேசிய இளைஞர் தினம் 2025 எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தேசிய இளைஞர் தினம் எப்பொழுது அப்படின்னா ஜனவரி 12, ஜனவரி 12. ஸோ யாருனுடைய பிறந்தநாளை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா சுவாமி விவேகானந்தா அவர்களின் பிறந்தநாள். ரைட்டா? செகண்ட். ஸோ சுவாமி விவேகானந்தா இவருடைய பிறந்தநாள் தான் நேஷனல் யூத் டே அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றோம். சுவாமி விவேகானந்தா. இதில் இருக்க இந்த இப்போ நம்ம எழுதுகிற பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணி. ஸோ சுவாமி விவேகானந்தாவை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு இயக்கத்தை தோற்றுவித்திருப்பார். அந்த இயக்கத்தின் பெயர் வந்து பரமஹம்ச சபா. ஃபவுண்டட், எஃப்ஓனா ஃபவுண்டட். ஓகே, பரம ஹம்சா சபா எப்பொழுது தோற்றுவித்திருப்பார் அப்படின்னா 1987. 1987. இவருடைய ரியல் நேம், உண்மையான பெயர் வந்து என்ன அப்படின்னா நரேந்திரநாத் தத்தா. நரேந்திரநாத் தத்தா. ஓகே, இவர் எப்பொழுது பிறந்திருப்பார் அப்படின்னா ஜனவரி 12, 1863 பிறந்திருப்பார். இறந்தது எப்பொழுது இறந்திருப்பார் அப்படின்னா ஜூலை 4, 1904 இறந்திருப்பார். ஓகே, ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு முக்கியமான ஸ்பீச், உலக புகழ்பெற்ற ஒரு ஸ்பீச் வந்து டெலிவர் பண்ணியிருப்பாரு. எங்க அப்படின்னா ஸ்பீச் அட் சிக்காகோவில் டெலிவர் பண்ணியிருப்பாரு. எப்பொழுது அப்படின்னா 1893. 1893. இவர் யாருடைய சீடர் அப்படின்னா டிசிப்பிள்னா சீடர். யாருடைய சீடர் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சாவினுடைய சீடர். ராமகிருஷ்ண பரமஹம்சா அவர்களினுடைய சீடர் தான் யாருன்னா சுவாமி விவேகானந்தா. அடுத்தது 77வது இந்திய ராணுவ தினம் எப்பொழுது அப்படின்றது கேட்குறாங்க. 77வது பதிப்பு. இதுக்கான ஆன்சர் ஜனவரி 15. ஓகே, ஜனவரி 15 ராணுவ தினம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ராணுவ தினம் வரியே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடற்படை தினம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏர்ஃபோர்ஸ் டே இருக்கு, அதுக்கப்புறம் கடலோர காவல்படை தினம், இந்த மாதிரி நிறையவே இருக்கு. நம்மளுக்கு இங்கே வந்து டேஸ் அப்படின்ட்டு எழுதுறேன், டேஸ். சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் ஆர்மி டே எப்பொழுது? இந்தியன் நேவி டே கடற்படை எப்பொழுது? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே விமானப்படை தினம் எப்பொழுது? இந்தியன் கோஸ்ட் கார்டு டே. கோஸ்ட் கார்டு டே அப்படின்றது என்னது? கடலோர காவல்படை தினம் எப்பொழுது? ஸோ இதில் டேஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்மி டே வந்து ஜனவரி 15. இந்தியன் நேவி டே எப்பொழுதுனா டிசம்பர் 4. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே வந்து எப்பொழுதுனா அக்டோபர் 8. கோஸ்ட் கார்டு டே எப்பொழுது அப்படின்னா பிப்ரவரி 1. ஓகே, ஸோ நான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆர்மியை பற்றி தானே பார்த்துட்டு இருக்கோம். இந்தியன் ஆர்மியினுடைய தளபதி, அதாவது ஹெட்டு, சீஃப் யாரு, அதாவது ஹெட்டு. தளபதி யாரு, துணை தளபதி யாரு அப்படின்றது முக்கியம். தளபதி யாருன்னா உபேந்திர திவேதி. சீஃப் வந்து உபேந்திர திவேதி. அதுக்கப்புறம் வைஸ் சீஃப் வந்து யாருன்னா லெப்டினன்ட் ஜெனரல் NS சுப்பிரமணி. அவருடைய பேர் வந்து NS சுப்பிரமணி. ஓகே, அடுத்த கேள்வி, தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது? தேசிய வாக்காளர் தினம், இதுக்கான ஆன்சர் ஜனவரி 25. ஜனவரி 25. ஸோ நம்ம எலெக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப, ஸோ ஓட்டர்ஸ் அப்படின்னாலே, ஓட்டிங் அப்படின்னாலே எலெக்ஷன் தானே.
நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்புல எந்த ஆர்டிக்கல்ல வந்து எலெக்ஷனை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 324. எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சரியா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பத்தி பேசியிருக்காங்க. இதுவே ஆர்டிக்கல் 326 அப்படின்னு பாக்குறப்ப இதுல எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா நம்ம வாக்களிக்கிறவங்க அவங்களுடைய வயதை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க 326ல. இந்த 326ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, ஸோ 21 தான் ஃபர்ஸ்ட் ஓட் பண்ற ஏஜா இருந்துச்சு. ஆனா 21 இருந்து இப்போ 18 மாத்தினாங்க. சரியா, அந்த 18 மாத்தினது வந்து எந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்டா 61வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் CAA. எப்பொழுதுனா 1988 ஞாபகம் வச்சுக்கோங்க. 61st அமெண்ட்மெண்ட் 1988. ஓகே, இது ஆனால் அமல்படுத்தப்பட்டது வந்து 1989 கிட்ட தான் அமல்படுத்திருப்பாங்க. பட் ஆனால் அந்த சட்டம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு போட்டது வந்து 88ல. ரைட்டா, அடுத்தது நம்ம பார்க்குறப்ப வந்து ஆர்டிக்கல் 54. இதுவுமே எலெக்ஷனை பற்றி தான் பேசுது. யாரோட எலெக்ஷனை பற்றி பேசுதுன்னா பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட்டோடைய எலெக்ஷனை பற்றி பேசுறது தான் வந்து ஆர்டிக்கல் 54. இதுவே இந்த பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் வந்து எந்த முறையில் வைக்கணும், எந்த முறையில் வைக்கணும் அப்படின்னு பேசுறது வந்து ஆர்டிக்கல் 55. அடுத்து ஆர்டிக்கல் 66 யாரோட எலெக்ஷனை பற்றி பேசுது அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷனை பற்றி பேசுது. அடுத்து ஆர்டிக்கல் 243 இருக்கு. 243 இது எந்த எலெக்ஷன்னா பஞ்சாயத்து எலெக்ஷனை பத்தி பேசுது. பஞ்சாயத் எலெக்ஷனை பத்தி பேசுறது. அடுத்து ஆர்டிக்கல் 243 இசட். சரியா, இது என்ன எலெக்ஷன்? முனிசிபாலிட்டி எலெக்ஷனை பத்தி பேசுறது. முனிசிபாலிட்டி எலெக்ஷனை பத்தி பேசுறது. ரைட்டா, ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க? ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் வந்து எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? குடியரசு தினத்தை பொறுத்த வரைக்கும் இது என்ன ஆன்சர் அப்படின்னா ஜனவரி 26ன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த தடவை எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 76வது பதிப்பு. 76வது. ஸோ இந்த 76வது பதிப்புக்கு இந்திய குடியரசு தினத்திற்கு சீஃப் கெஸ்ட், தலைமை விருந்தினர் வந்து யாருன்னா பிரபாவோ சுபியாந்தோ. இவர் யாருன்னா இந்தோனேஷியாவுடைய அதிபர், இந்தோனேஷியன் பிரசிடென்ட். ஓகே, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி, ஸோ தியாகிகள் தினம் அல்லது ஷாஹித் திவாஸ் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஜனவரி 30. ஆக்சுவலா இந்தியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 தியாகிகள் தினம் வந்து அனுசரிக்கப்படும். 2 நாட்கள் வந்து தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படும். என்ன எழுதுறேன்? மார்டிர்ஸ் டேனா தியாகிகள் தினம் தான். ஒன்று வந்து எப்பொழுதுனா மார்ச் 23. இன்னொன்று ஜனவரி 30. ஏன் மார்ச் 23னா மார்ச் 23னா மார்ச் 23 1931ல 3 பேர். ஒன்று யாருன்னா பகத்சிங் அவர்கள், ராஜ்குரு அவர்கள், சுகுதேவ் அவர்கள். 3 பேரும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹேங்க்டு, அதாவது தூக்கில் போட்டாங்க லாகூர் ஜெயிலில். ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா மார்ச் 23 தியாகிகள் தினம் தான். அதுக்கப்புறம் ஜனவரி 30 1948ல காந்தி அவர்கள் நாதுராம் கோட்சே அவர்களினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதுவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா தியாகிகள் தினம் தான். அப்ப ஜனவரி 30 பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மார்ச் 23 இரண்டுமே வந்து உங்களுக்கு தியாகிகள் தினம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பாருங்க. அடுத்த கேள்வி வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இதுல 61st அமெண்ட்மெண்ட், இது 61st அமெண்ட்மெண்ட் 1989 வச்சுக்கோங்க. 1989 ரைட்டா, ஏன்னா அது வந்து கொஞ்சம் குழப்பிடும். 1988 ஆக்சுவலாக ஆக்ட் போட்டது 1988, ஆனால் அமல்படுத்தப்பட்டது 1989. ஸோ ஆனால் வந்து எக்ஸாம்ல வந்து 1989 தான் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. சரி, நம்ம இப்போ இதுக்கு வரலாம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனை பேருக்கு பத்மபூஷன் 2025 விருதுகள் வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டலாக எத்தனை பேருக்கு 2025 வருஷம் வந்து பத்மபூஷன் கொடுத்துருக்காங்கன்னா 19 பேருக்கு. டோட்டலாக எத்தனை பேர் அப்படின்னா பத்மபூஷன் 19 பேர்.
சரி, அடுத்தது பாருங்க. ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கர் 2024 விருது பெற்றவர் யார்? இது வந்து அவார்ட்ஸ் ரிலேட்டடா. இது வந்து பிசிக்கல் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. பிசிக்கல் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா, ரைட்டா? ஸோ இந்த ஒரு விருது ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கர் அப்படின்றது எப்பொழுது வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2009 வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க. 2009 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது கொண்டு வந்தாங்க. ஓகே, அடுத்து எந்த தனியார் பல்கலைக்கழகம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பையை வென்றது? 2024 பதிப்பு. ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2024 ஆண்டுக்கு ஆன்சர் சண்டிகர் யூனிவர்சிட்டி. ஆன்சர் சண்டிகர் யூனிவர்சிட்டி. அடுத்து பத்மபாணி வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் யார் அப்படின்னா, பத்மபாணி வாழ்நாள் சாதனையாளர் விருது சாய் பரஞ்ச்பி. சாய் பரஞ்ச்பி. இதை வச்சு எங்க வச்சு இந்த விருதை கொடுத்தாங்கன்னா அஜந்தா எல்லோரா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த பத்மபாணி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வந்து எங்க வச்சு இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அஜந்தா எல்லோரா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அஜந்தா எல்லோரா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இங்க வச்சுதான் இந்த விருதை வந்து வழங்கியிருக்கிறாங்க. இது வந்து எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 10வது பதிப்பு. 10வது பதிப்பு. ஓகேயா? அடுத்த கேள்வி. WBFJA, நான் விரிவாக்கம் எழுதுறேன். WBFJA வருடாந்திர விருதுகளில் சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அபர்ணா சென். யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அபர்ணா சென். இந்த WBFJA அப்படின்றதுக்கு விரிவாக்கம் என்ன அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் ஃபிலிம் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன். ஃபிலிம் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன். அடுத்து கேட்ஸ் கேம்பிரிட்ஜ் இம்பாக்ட் பரிசு 2025 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ஊர்வசி சின்ஹா. அடுத்து 2025 ஆண்டுக்கு எத்தனை பத்ம விபூஷன் விருதுகள் வந்து வழங்க குடியரசுத் தலைவர் ஒத்துருக்காங்க? நம்ம அப்பா பத்ம பூஷன் பார்த்தோம், இது வந்து பத்ம விபூஷன். டோட்டலா எத்தனை பேருக்குன்னா 7 பேருக்கு. இந்தியாவினுடைய உயரிய விருதுகள் அப்படின்னு பாக்குறப்ப முதல் இடத்துல இருக்கிறது பாரத் ரத்னா. இந்தியாவினுடைய 2ஆம் மிக உயரிய விருது, குடிமை விருது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பத்ம விபூஷன். 3வது உயரிய விருது பத்ம பூஷன். பத்மபூஷன். 4வது பத்மஸ்ரீ. ஓகேயா? சரி. ஸோ இந்த விருதுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்ம விபூஷனை பொறுத்த வரைக்கும் இல்லை பத்ம விருதுகளை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது வந்து இல்லை பத்ம விபூஷனே போடலாம். எப்பொழுது வந்து இது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஜனவரி 2, 1954 உருவாக்கப்பட்டது. சரியா? 1954. இந்த வருஷம் எத்தனை பேருக்கு கொடுக்க போறாங்கன்னா 7 பேருக்கு கொடுக்க போறாங்க. அடுத்து 2024 ஆண்டின் ஐசிசி வளர்ந்து வரும் ஆண்கள் கிரிக்கெட் வீரராக பெயரிடப்பட்டவர். ஐசிசி எமர்ஜிங் மென்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் எப்பொழுதுனா யார் அப்படின்னா காமிண்டோ மெண்டிஸ் அவர்கள். காமிண்டோ மெண்டிஸ் தான் ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர். இவர் ஆக்சுவலா வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னா இலங்கையை சேர்ந்தவர். ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா வேற என்ன அப்படின்னா வேற அடுத்த கொஸ்டின் வந்து 2024 ஆண்டின் ஐசிசி ஆண்கள் அசோசியேட் கிரிக்கெட் வீரராக பெயரிடப்பட்டவர். ஐசிசி மென்ஸ் அசோசியேட். ஏன்னா ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், நான் ஐசிசினா என்ன பிசிசிஐனா என்னன்றதை நான் எழுதி போடுறேன். ஸோ ஐசிசிஐ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மென்ஸ் அசோசியேட் கிரிக்கெட் ஆஃப் த இயர், உமன்ஸ் அசோசியேட் ஆஃப் கிரிக்கெட் ஆஃப் த இயர் அப்படின்ற மாதிரி நிறைய விருதுகளை வந்து ஐசிசி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கெர்ஹார்ட் எராஸ்மஸ் தான். ஓகே, சரி. ஸோ இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா நமீபியா நாட்டை சேர்ந்தவர். நமீபியா நாட்டை சேர்ந்தவர். ஓகே, ஸோ நம்மளுக்கு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஆர்கனைசேஷன் இருக்கு, ரைட்டா? நம்ம கிரிக்கெட் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்று வந்து ஐசிசி இருக்கு, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா பிசிசிஐ இருக்கு. ஐசிசி பிசிசிஐ. ஐசிசியினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. பிசிசிஐ பொறுத்த வரைக்கும்
பிசிசிஐனுடைய விரிவாக்கம் வந்து என்னன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. இது வந்து இதனுடைய விரிவாக்கம். கிரிக்கெட். ஓகே, சரி. இப்ப இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் உருவானது வந்து எப்பொழுது அப்படின்னா 1909 உருவானது. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா பிசிசிஐ உருவானது 1928 உருவானது. சரியா? பிசிசிஐ எப்பொழுது உருவானது, ஐசிசி எப்பொழுது உருவானது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இதனுடைய தலைமையகம், ஐசிசியின் தலைமையகம் வந்து துபாயில் இருக்கு. துபாய் எங்க இருக்கு? யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு எமிரகத்துல. இதனுடைய தலைமையகம் வந்து மும்பை. இதனுடைய தலைமையகம் மும்பை. அடுத்தது ஐசிசியின் தலைவர் யாருன்னா ஜே ஷா. ஜே ஷா. பிசிசிஐனுடைய தலைவர் வந்து ரோஜர் பின்னி. ரோஜர் பின்னி. ஓகே, சரி. அடுத்தது ஐசிசியினுடைய ஆண்டின் சிறந்த ஆண்கள் T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து T20 இன்டர்நேஷனல் இருக்குல்ல, T20 அப்படின்றது என்னது 20 ஓவர் மேட்ச். 20 ஓவர் மேட்ச். ஐனா வந்து இன்டர்நேஷனல் மேட்ச், அவ்வளோதான். ஸோ இதுக்கான ஆன்சர் ஹர்ஷ்தீப் சிங். ஹர்ஷ்தீப் சிங். அடுத்து 2024 ஆண்டின் ஐசிசி மகளிர் T20 இன்டர்நேஷனல் அணியின் கேப்டனாக எந்த வீரர் தேர்வு செய்யப்பட்டார்? ஸோ ஒரு வருஷமும் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா முக்கியமான ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிளேயர்ஸ் வச்சு அவங்களே ஒரு டீம் ரெடி பண்ணுவாங்க. அந்த டீமினுடைய உமன்ஸ் டீமுடைய T20 இன்டர்நேஷனல் டீம் இருக்கு, அதனுடைய கேப்டனா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா லாரா ஹோல்பார்ட். அடுத்தது ஸோ இவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். அடுத்து 2024 ஆண்டின் ஐசிசி மென்ஸ் டெஸ்ட் டீம் ஆஃப் த இயர், அதனுடைய கேப்டன் யார்? நம்ம அப்போ வந்து T20 இன்டர்நேஷனல் டீம். இது எதுக்காக இந்த மாதிரி கேள்வி அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஐசிசி வந்து டெஸ்ட் டீம் ஆஃப் த இயருக்கு ஒரு கேப்டன் இருக்கு, டெஸ்ட் டீம்னு ரெடி பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு கேப்டன். T20 இன்டர்நேஷனல் டீம் இருக்கும், அதுக்கு ஒரு கேப்டன். அதுக்கப்புறம் வேற என்னன்னா ஒன் டே இன்டர்நேஷனல் டீம் இருக்கும், ஒன் டேனா 50 ஓவர் மேட்ச், அதுக்கு தனியா ஒரு கேப்டன். இந்த மாதிரி தனித்தனியா போட்டு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் இதுக்கு வந்து யார் அப்படின்னா டெஸ்ட் டீம் ஆஃப் த இயர் 2024க்கு கேப்டன் வந்து யாருன்னா பேட் கம்மின்ஸ். பேட் கம்மின்ஸ். ஓகே, பேட் கம்மின்ஸ் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஆஸ்திரேலியா. பேட் கம்மின்ஸ் வந்து ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். அடுத்து எந்த இந்திய வீரர் ஐசிசி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருது 2024 பெற்றார்? ஐசிசி உமன்ஸ் ODI கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்ட் 2024 யார் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா. ஸ்மிருதி மந்தனா. அடுத்து ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2024, இதுக்கான ஆன்சர் வந்து எமிலியா கார்ப். ஆக்சுவலாக எமிலியா கேர். ரைட்டா? ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐசிசி உமன்ஸ் ODI கிரிக்கெட்டர். ஐசிசி உமன்ஸ் ஓடிஐனா ஒன் டே இன்டர்நேஷனல் 50 ஓவர் மேட்ச்க்கு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2024 யாருன்னா அமிலியா கேர். நெக்ஸ்ட் இவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க? நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து இந்தியாவின் ஆப்பிள் மனிதர் என்று அழைக்கப்படும் பத்மஸ்ரீ விருது பெற்றவரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இவர் ரீசெண்டா இறந்து போனாரு, அவருடைய பேர் வந்து ஹரிமன் சர்மா. ஓகே, அடுத்தது இவர் வந்து புதுசா ஒரு ஆப்பிள் வெரைட்டி வந்து கண்டுபிடிச்சிருந்த ஹரிமன் சர்மா. என்ன ஆப்பிள் வெரைட்டி அப்படின்னா HRMN99 அப்படின்ற ஒரு புது ஆப்பிள் வெரைட்டி இவர் உருவாக்கி இருந்தார். புது ஆப்பிள் வெரைட்டி. ரைட்டா? அடுத்து ஸோ எந்த வேக பந்து வீச்சாளருக்கு சர் கார்ஃபீல்டு சோபர்ஸ் விருது? சர் கார்ஃபீல்டு சோபர்ஸ் விருது வந்து யாருக்கு, எந்த இந்திய வேக பந்து வீச்சாளருக்கு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னா ஜஸ்பிரித் பும்ரா அவர்களுக்கு. ஜஸ்பிரித் பும்ரா. அடுத்து உமன்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர், ஐசிசியினுடைய உமன்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் விருது வந்து யாருக்கு அப்படின்னா அமிலியா கேர். இதுவும் அமிலியா கேருக்கு தான். அடுத்தது 78வது பதிப்பு சந்தோஷ் டிராஃபி வந்து நடந்துச்சு. அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஸோ பை டிஃபீட்டிங் கேரளா இந்த ஃபைனல், எந்த டீம் வந்து கேரளாவை வந்து தோற்கடிச்சு ஃபைனல் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் அணி தான் வந்து கேரளாவை ஃபைனல்ல தோற்கடிச்சு சந்தோஷ் டிராஃபி வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இந்த சந்தோஷ் டிராஃபி அப்படின்றது எந்த விளையாட்டு தொடர்பான ஒரு
ஒரு கோப்பை அப்படின்னா ஃபுட்பால். ஃபுட்பால். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து எத்தனாவது பதிப்பு இந்த தடவை நடந்திருக்கு அப்படின்னா 78வது பதிப்பு. எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 78வது பதிப்பு. அடுத்தது, ஸோ ரிப்பப்ளிக் டே 2025 அப்போ வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து கேலண்ட்ரி அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரியா? கேலண்ட்ரி விருதுகள் அப்படின்ட்டு, அதாவது ஒரு வீர விருதுகள். கேலண்ட்ரினா வீரம். சரியா? வீர விருதுகள் வந்து டோட்டலா எத்தனை பேருக்கு, அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மற்றும் சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்ட்டு. ஓகே. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்றது வந்து ஆயுதப்படை. சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னா மத்திய ஆயுத போலீஸ் படை. இவங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு டோட்டலா இந்த வீர விருதுகள் கேலண்ட்ரி அவார்ட்ஸ் வந்து கொடுக்க போறாங்கன்னா 93 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரிப்பப்ளிக் டே வந்து எத்தனாவது பதிப்பு? 76வது பதிப்பு. 76. அடுத்து, ஸோ இந்தியன் பேங்க் அசோசியேஷன் பேங்கிங் டெக்னாலஜி அவார்டு, அதுக்கு வந்து எந்த பேங்க்குக்கு வந்து இந்த அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா சிட்டி யூனியன் பேங்க்குக்கு. எந்த பேங்க்குக்கு இந்தியன் பேங்க் அசோசியேஷனுடைய பேங்கிங் டெக்னாலஜி அவார்டு கிடைச்சிருக்குன்னா சிட்டி யூனியன் பேங்க். அடுத்து, விஜய் ஹசாரே டிராபி 2024-25 இறுதி போட்டியில கர்நாடகா எந்த அணியை தோற்கடித்தது? ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கர்நாடகா அணி தான். எந்த அணியை தோற்கடித்து வந்து இவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் விதர்பா. ஆன்சர் வந்து என்னன்னா விதர்பாவை தோற்கடித்து தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த ஃபைனல் வந்து எங்க வச்சு நடந்துச்சு? இந்த ஃபைனல் எந்த பிளேஸ்ல வச்சு நடந்துச்சு அப்படின்னா வடோடரா அப்படின்ற இடத்துல வச்சுதான் நடந்துச்சு. ரைட்டா? விஜய் ஹசாரே டிராபி. ரைட்டா? விஜய் ஹசாரே டிராபி வந்து எந்த ஒரு விளையாட்டு தொடர்பானது அப்படின்னா கிரிக்கெட் தொடர்பான ஒண்ணு. அடுத்து, ஜெய்ப்பூர் இலக்கிய விழாவில் வந்து கவிதைக்கான மதிப்புமிக்க கண்ணையா லால் சேத்தியா விருது வந்து பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. பத்ரி நாராயண். ஆன்சர் வந்து என்னன்னா பத்ரி நாராயண். அடுத்து, இஸ்ரோவினுடைய 11வது தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வி நாராயணன் அவர்கள். ஸோ நம்ம இஸ்ரோ அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்ப வந்து இஸ்ரோவினுடைய ஃபுல் ஃபார்ம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோவினுடைய விரிவாக்கம் வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். நம்ம இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோவின் சேர்மன் வந்து யாருன்னு பார்த்தோம்னா, அதாவது 11வது சேர்மன் வந்து யாருன்னா நாராயணன். 10வது சேர்மன் கேட்டாங்கன்னா சோம்நாத் அவர்கள். 9வது சேர்மன் சிவன் அவர்கள். இது முதல் சேர்மன் யாருன்னா விக்ரம் சாராபாய். முதல் சேர்மன் விக்ரம் சாராபாய். இஸ்ரோ வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது? எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா ஆகஸ்ட் 15, 1969 உருவாக்கப்பட்டது. இஸ்ரோவினுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா அந்தரிக்ஷ் பவன். இந்த அந்தரிக்ஷ் பவன் எங்க இருக்குது அப்படின்னா பெங்களூரு. ரைட்டா? அடுத்து, இந்திய விமானப்படையின் மேற்கு விமானப்படையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து நிறைய கமாண்ட் இருக்கு. அதில் வந்து வெஸ்டர்ன் ஏர் கமாண்டுக்கு வந்து சீஃபாக செலக்ட் ஆனது யாருன்னா ஜிதேந்திர மிஸ்ரா. ஓகே. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய சீஃப் யாரு? வைஸ் சீஃப், துணை சீஃப் வந்து யார் அப்படின்றது முக்கியம். சீஃப் வந்து யாருன்னா அமர்பிரீத் சிங். துணை தளபதி வந்து யாருன்னா சுஜித் புஷ்பகர் தர்கர். ஓகே. அதுக்கப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணணும் நம்ம பார்த்தோம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே எப்பொழுதுன்னா அக்டோபர் 8. ஓகே. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஐடிஐ சொத்து மேலாண்மை, ஐடிஐ ஏஎம்எல் அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா ஜத்திந்தர் பால் சிங். யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஜத்திந்தர் பால் சிங். ஓகே. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
இந்திய உணவுக் கழகத்தின் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அதனுடைய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ஆசுதோஷ் அக்னிஹோத்ரி. ஆசுதோஷ் அக்னிஹோத்ரி அவர்கள் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1965 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா புதுடெல்லி, நியூ டெல்லியில் இருக்குது. அடுத்தது நிதி அமைச்சகத்தின் வருவாய்த்துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா துஹின் கண்ட பாண்டே. துஹின் கண்ட பாண்டே. இந்த துஹின் கண்ட பாண்டே தான் வந்து இப்போ செபியினுடைய சீஃபாகவும் இருக்காரு. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதை நம்ம பார்ப்போம் சரியா. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவினுடைய சீஃபாகவும் இருக்கிறார். அடுத்தது பாருங்க, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் பிசிசியினுடைய புதிய செயலாளர், செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்ட ஒரு செயலாளர்னா செக்ரட்டரி யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தேவஜித் சாய்கியா. தேவஜித் சாய்கியா. ஓகே, நம்ம இந்த பிசிசிஐ பத்தி ஆல்ரெடி ஃபுல்லா பார்த்தாச்சு. என்ன, எப்போ அதனுடைய விரிவாக்கம் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது, தலைமையகம் எங்க இருக்கு, மும்பை, அதெல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது ஐபிஎல் 2025க்கான பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் தான். ஓகே, அடுத்தது பஞ்சாப் நேஷனல் வங்கியின் மேனேஜிங் டைரக்டர், அதுக்கப்புறம் வந்து சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் இதாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கிறார். மேனேஜிங் டைரக்டர், அதுக்கப்புறம் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக ஆஃபீஸர் வந்து யார் அப்படின்னா அசோக் சந்திரா. அசோக் சந்திரா. பஞ்சாப் நேஷனல் வங்கியை பொறுத்த வரைக்கும் இது வந்து உருவானது வந்து 1894 உருவானது. ஓகே, 1894. அடுத்து சமீபத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி ஏற்றவர் யார் அப்படின்னா கிருஷ்ணன் வினோத் சந்திரன். கிருஷ்ணன் வினோத் சந்திரன். ஸோ டோட்டலாக வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து மேக்சிமம் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ ஜட்ஜஸ் அப்படின்னா 34 ஜட்ஜஸ். ஸோ இவருடைய நியமனத்தின் மூலியமாக இந்த 34 ஜட்ஜஸோடைய அந்த வேக் சீட் அப்படின்றது ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்றது யார் அப்படின்னா அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்கு அப்படின்னா ஆர்டிக்கல் 124 சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி, திரவ உந்து விசை அமைப்புகள் மையத்தின் அதாவது எல்பிஎஸ்சி லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் அதனுடைய இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா எம் மோகன். எம் மோகன். அடுத்து சமீபத்தில் டெல்லி உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றுக்கொண்டவர் என தேவேந்திரகுமார் உபாத்யாயா. தேவேந்திரகுமார் உபாத்யாயா. ஓகே, இவர் முன்னாடி வந்து பாம்பே உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தார். இப்போ வந்து டெல்லி உயர் நீதிமன்றம். ஓகே, அடுத்தது பாருங்க, அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் அதாவது ஸ்பீக்கர் ஆஃப் த யுஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யார் அப்படின்னா மைக் ஜான்சன். மைக் ஜான்சன். அப்புறம் இந்திய தடகள கூட்டமைப்பின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் வந்து பகதூர் சிங் சாஹூ. பகதூர் சிங் சாஹூ. அடுத்து நிக்கோலஸ் மதுரோ எந்த நாட்டின் ஜனாதிபதி அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வெனிசுலா. வெனிசுலா நாட்டின் ஜனாதிபதி. ஓகே, வெனிசுலாவின் தலைநகரம் கேபிட்டல் வந்து என்ன அப்படின்னா கராகஸ். கராகஸ். யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நிக்கோலஸ் மதுரோ. அவர் தான் வந்து வெனிசுலாவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அடுத்து டெல்லி வக்ஃப் வாரியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் அசீமுல் ஹக். அசீமுல் ஹக். ஓகே, அடுத்து எல்லை பாதுகாப்பு படையின் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதனுடைய தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கிற மகேஷ் குமார் அகர்வால். மகேஷ் குமார் அகர்வால். நம்ம பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம்னா இது வந்து உருவாக்கப்பட்டது 1965 டிசம்பர் 1 உருவாக்கப்பட்டது. டிசம்பர் 1 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்கு, நியூ டெல்லி. ஓகே, அடுத்தது பாருங்க, எந்த வங்கி பி சூரியராஜை அதன் நிர்வாக இயக்குனராக நியமித்துள்ளது அப்படின்னா அந்த வங்கி வந்து தனலட்சுமி வங்கி. தனலட்சுமி வங்கி. அடுத்து ஜூரிச் கோட்டக் ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் என அலோக் குமார் அகர்வால். எந்த வங்கி அப்படின்னா வந்து ஜூரிச் கோட்டக் ஜெனரல் இன்சூரன்ஸ் இந்த கம்பெனியில. அடுத்தது ரிசர்வ் வங்கியினுடைய பணக்கொள்கை மற்றும் பொருளாதார ஆராய்ச்சி துறையின் தலைவரானவர் யார் அப்படின்னா வந்து ராஜேஸ்வர் ராவ்.
ராஜேஸ்வர் ராவ். ஓகே, ராஜேஸ்வர் ராவ் வந்து ஆர்பிஐனுடைய துணை ஆளுநராகவும் இருக்கிறாரு. ரைட்டா? ஆர்பிஐ அப்படின்னு பாக்குறப்ப வந்து ஆர்பிஐனுடைய ஃபுல் ஃபார்ம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்றத விட எந்த சட்டத்தின் மூலியமாக உருவாக்கப்பட்டதுன்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934. ஆர்பிஐ ஆக்ட் 1934 கீழே தான் உருவாக்கப்பட்டது 1935. ஆர்பிஐ ஆக்ட் 1934 சட்டத்துக்கு கீழே 1935 வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்டாப்ளிஷ்ட் பண்ணப்பட்டது. ஓகே, ஸோ ஆர்பிஐனுடைய தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ மும்பையில் இருக்குது. ஆனால் 1937 என்ன பண்ணாங்கன்னா தலைமையகத்தை ஃபர்ஸ்ட் கொல்கட்டாவில் தான் இருந்துச்சு. இந்த கொல்கட்டாலேருந்து எங்கே மாற்றினாங்க? மும்பைக்கு வச்சாங்க. சரியா? அதுக்கப்புறம் நம்ம கவர்னர்ஸ், ஆர்பிஐனுடைய ஆளுநர் வந்து இப்ப யாரு அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகே, இது வந்து முக்கியம். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க? நேஷனல் அலுமினியம் கம்பெனி, அது வந்து நால்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் அலுமினியம் கம்பெனி தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா வந்து பிரிஜேந்திர பிரதாப் சிங். பிரிஜேந்திர பிரதாப் சிங். ஓகே, அடுத்தது நாசாவை செயல் நிர்வாகியாக வழிநடத்திய முதல் பெண் யார் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் உமன் டு லீட் நாசா ஆஸ் ஆக்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருன்னா ஜனேத் பெத்ரோ. ரைட்டா? அடுத்த கேள்வி வந்து வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கூடுதல் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார் அப்படின்னா சுபா தாக்கூர். இது எல்லாமே அப்பாயின்மெண்ட் ரிலேட்டா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து பிரளய ஏவுகணை எந்த வகையான ஏவுகணை அப்படின்னு கேட்கணும். ஏவுகணைகளே நிறைய வகை இருக்கு. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா குவாசி பேலிஸ்டிக் ஏவுகணை. குவாசி அப்படின்னா அரை, பாதி. சரியா? அதாவது அரை பேலிஸ்டிக் ஏவுகணை அப்படின்ட்டு சொல்றாங்க. பிரளய் அப்படின்றது குவாசி பேலிஸ்டிக் ஏவுகணை. இதை உருவாக்கியது வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். பிரளய் ஏவுகணையை வந்து உருவாக்கியவங்க டிஆர்டிஓ தான் உருவாக்குனது. ஓகே, அடுத்தது சூரிய கிரண் 2024 பயிற்சியின் எந்த பதிப்பு நேபாளத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா நடந்திருக்கு? நேபாளத்தின் சல்ஜண்டி அப்படின்ற இடத்துல வந்து நடைபெற்றது. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 18. எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 18வது பதிப்பு. ஓகே, ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க வச்சு நடந்துச்சுன்னா சல்ஜண்டி எங்க இருக்கு? நேபாளில் இருக்கு. என்ன எக்ஸசைஸ் சூரிய கிரண் அப்படின்றது வந்து இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையிலான ஒரு பயிற்சி. இந்தியா அண்ட் நேபாளுக்கும் இடையிலான ஒரு ராணுவ பயிற்சி தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா சூரிய கிரண் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, ராஜ்நாத் சிங் அவர்கள் கொடி அசைத்து தொடங்கி வைத்த போர்க்கள கண்காணிப்பு அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சஞ்சய். ரைட்டா? அடுத்தது ஆபரேஷன் சார்த் ஹாவாவை ஏற்பாடு செய்தவர் யார் அப்படின்னு, எந்த அமைப்பு அப்படின்னா பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஆபரேஷன் சார்த் ஹாவா, பிஎஸ்எஃப். சரியா? அடுத்தது உத்கார்ஷ் என்ற இரண்டாவது பல்நோக்கு கப்பலை கட்டிய நிறுவனம் வந்து எதுனா எல்என்டி, லார்சன் அண்ட் டார்போ. அவங்க தான் வந்து கட்டி இருக்கிறாங்க உத்கார்ஷ். அடுத்து உத்கார்ஷ் அப்படின்ற மல்டிபர்பஸ் வெசல். அடுத்து நாக் MK2 எந்த வகையான ஒரு ஏவுகணை அப்படின்றது கேட்குறாங்க. சரி, இது வந்து ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். அதாவது டேங்க் அப்படின்றது இந்த பேன்சர் பெரிய வண்டி இருக்கு தெரியுமா, அதை வந்து அழிக்கக்கூடியது. ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் தான் வந்து இந்த ஒரு இது நாக் MK2 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இதை டெவலப் பண்ணதுமே டிஆர்டிஓ தான், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். சரி, அடுத்தது பாருங்க, இந்தியாவும் எந்த நாடும் ஒன்றாக இணைந்ததா பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு சோபாய்ஸ்னா வந்து மிதக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க. சோனோ பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்டர்சி டொமைன் அவேர்னஸ்க்காக வந்து இந்தியன் நேவிக்காக கட்டி கொடுக்க போறாங்க அப்படின்னா இந்தியாவும் எந்த நாடும்னா இந்தியா மற்றும் USA. அதாவது இந்திய கடற்படைக்குள் கடலுக்கு அடியில் விழிப்புணர்வு அந்த விஷயத்துக்கான சோனோபாய்களை வந்து இணைந்து தயாரிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு மூலோபாய கூட்டாண்மையை வந்து இந்தியாவும் எந்த நாடும் அறிவித்துள்ளன அப்படின்னா இந்தியா மற்றும் USA. சரிட்டா? சோனோபாய்ஸ். ஓகே, அடுத்து அசாமின் 2வது தலைநகராக அறிவிக்கப்பட்ட நகரம் வந்து எதுனா திப்ருகார். ரைட்டா? இப்போ வந்து அசாமினுடைய தலைநகரம் என்னன்னா அசாமினுடைய கேபிட்டல் என்னன்னா திஸ்பூர்.
அசாமினுடைய இரண்டாவது தலைநகரமாக அறிவிச்சிருக்கிறாங்க எது அப்படின்னா வந்து திப்ருகார். சரியா, திப்ருகார். அடுத்தது இப்போ ரீசெண்டாக வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் யூஎஸ் அம்பாசிடர் யூஎஸ்னுடைய தூதரான எரிக் கர்செட்டி அவர்களும் வந்து எந்த இடத்துல வந்து யூஎஸ் கன்சுலேட் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கன்னா பெங்களூர்ல. ஓகே, துணை தூதரகம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா, யூஎஸ் கான்சுலேட்டை வந்து அதாவது கான்சுலேட் அப்படின்றது வந்து துணை தூதரகம் அப்படின்னு சொல்றாங்க. எங்கன்னா பெங்களூர்ல ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அடுத்து உலகின் மிகப்பெரிய டேட்டா சென்டரை வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்கு உருவாக்க போறாங்க அப்படின்னா வந்து குஜராத்ல தான் உருவாக்க போறாங்க. குஜராத்ல எங்க அப்படின்னா ஜாம்நகர்ல. குஜராத்ல எங்க அப்படின்னா ஜாம்நகர். அடுத்து தென்னிந்தியாவின் முதல் தொற்று நோய் ஆராய்ச்சி மற்றும் நோயறிதல் ஆய்வகம் எங்கு அமைக்கப்படும்? பெங்களூர்ல தான் அமைக்கப்படுங்க. அடுத்தது சர்வதேச சரஸ்வதி மகோத்சவ் 2025 எந்த மாநிலத்தில் நடைபெற்றது அப்படின்னா ஹரியானா. ஓகே. அடுத்து மூன்றாவது தேசிய சுரங்க அமைச்சர்கள் மாநாடு எந்த மாநிலத்தில் முடிவடைந்தது அப்படின்னா ஒடிஷாவில தான் முடிவடைந்தது. ஒடிஷா. நார்மலா மைனிங் அப்படின்றப்ப ஒடிஷால நிறைய மைன்ஸ் இருக்குது. ஓகே. அடுத்து ஸோ ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ABPMJ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நடைமுறைப்படுத்திய 34வது மாநிலம் வந்து எது? 34th ஸ்டேட் அல்லது இந்த 34th அப்படின்றது மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் ரெண்டுத்தையுமே சேர்த்தே தான் அந்த நம்பர்ஸ் அப்படின்றது கணக்கு போடுவாங்க. ஸோ இது வந்து எது அப்படின்னா ஒடிஷா. எது அப்படின்னா ஒடிஷா. ஓகே. ஸோ ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்த ஒரு திட்டம் வந்து எந்த வருடம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 23 செப்டம்பர் 2018 கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வந்து ஹெல்த் கவரேஜ் அப்படின்றதுக்காக தான். சரியா, ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு சுகாதார பாதுகாப்பு ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் அப்படின்ற மாதிரி இது வந்து கொடுக்குறாங்க. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. நெக்ஸ்ட் சிந்து சமவெளி எழுத்துக்களை புரிந்து கொள்வதற்காக எந்த மாநிலம் வந்து $1 மில்லியன் பரிசை வந்து வழங்குகிறது அப்படின்னா தமிழ்நாடு தான் வந்து $1 மில்லியன் பரிசை அறிவிச்சிருக்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துல என்ன எழுத்து இருக்குன்றதை கண்டுபிடிச்சோம்னா. ஓகே, சரி. அடுத்த கேள்வி சர்வதேச சரஸ்வதி மகோத்சவ் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் குருக்ஷேத்ரா. ஆக்சுவலா ஹரியானா எக்ஸாக்ட் பிளேஸ் அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. இது வந்து குருக்ஷேத்ரா. ஆக்சுவலா குருக்ஷேத்ராலையும் எங்க அப்படின்னா ஆதிபத்ரி அப்படின்ற ஒரு இடம். ஆதி பத்ரி அப்படின்ற ஒரு இடம் தான். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. அடுத்து பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாடு எங்கு நடைபெறும் அப்படின்னா வந்து ஒடிஷாவில். பிரவாசி பாரதிய திவாஸ் எங்கு நடைபெறும்? அது திவாஸ் வந்து மாநாடு எங்க நடைபெறும்னா ஒடிஷால எங்க அப்படின்னா ஒடிஷாவின் தலைநகரமான புவனேஸ்வர்ல நடைபெறும். ஓகே. அடுத்தது 7th பே கமிஷன் வந்து எப்பொழுது நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்னா ஜனவரி 1, 2016 நடைபெறுத்தினாங்க. சரி, 7th பே கமிஷன் எப்பொழுது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜனவரி 1, 2016. இப்போ வந்து 8th பே கமிஷனே போட்டுட்டாங்க. ரைட்டா, 8th பே கமிஷன். நெக்ஸ்ட் டைம்ஸ் உயர்கல்வி வெளியிட்ட பாடம் 2025 மூலம் உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் IISc அப்படின்றது பெங்களூர்ல இருக்கு. அதனுடைய தரவரிசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதாவது வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் பை சப்ஜெக்ட் வச்சு ஒரு காலேஜும் வந்து ரேங்க் பண்றாங்க. அதுல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து எத்தனாவது இடம் அப்படின்னா 99வது இடம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். அப்ப இதுல வந்து முதலிடம் எது அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் எதுனா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, யுனைடெட் கிங்டம்ல லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. ஓகே. அடுத்து செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் கிளவுட் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக அடுத்த 2 ஆண்டுகளில் வந்து இந்தியாவில் $3 பில்லியன் முதலீடு செய்வதாக அறிவித்தவர் யார் அப்படின்னா வந்து மைக்ரோசாப்டினுடைய தலைவரான சத்யா நாடல்லா அவர்கள் தான். ஓகே. அடுத்த கேள்வி இண்டஸ் ஃபுட் 2025 எந்த பதிப்பு கிரேட்டர் நொய்டா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு அங்க வந்து நடைபெற்றுச்சு? எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 8வது பதிப்பு. இதுல முதல் பதிப்பு எப்பொழுது நடந்துச்சு அப்படின்னா முதல் பதிப்பு 2017 நடைபெற்றது. அடுத்தது
ஃபோர்ப்ஸ் பில்லியனர்கள் பட்டியல் 2025 இந்தியர்களிடையே முதலிடம் பிடித்தவர் யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து யாருன்னா முகேஷ் அம்பானி அவர்கள். முகேஷ் அம்பானி. ஓகே. அடுத்தது டிசம்பர் 2024 யூபிஐ, அதாவது யூபிஐனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற மாதிரி வரும். சரியா? யூபிஐனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூனிஃபைடு, ஃபுல் ஃபார்ம் எழுதுறேன், யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூபிஐ. ஓகே. நம்ம இப்போ ஜிபேல அனுப்புகிறோம், பேடிஎம்ல அனுப்புகிறோம்ல, அதுதான் அந்த கோடு. இந்த கோடு மாதிரிலாம் வருது இல்லை, எல்லாமே யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் தான். அதனுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிசம்பர் 2024 $23.25 ட்ரில்லியன். 23.25 ட்ரில்லியன் டாலர்ஸ். அடுத்தது உலகளாவிய ஃபயர் பவர் குறியீடு 2024 இந்தியாவினுடைய தரவரிசை வந்து என்னன்னா 4. இந்தியாவினுடைய தரவரிசை 4. அப்ப முதல் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா யுஎஸ்ஏ. இரண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து ரஷ்யா. மூன்றாவது இடத்துல இருக்கிறது யாருன்னா சீனா. நாலாவது இடத்துல இருக்கிறது இந்தியா. ஓகே. அடுத்தது குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது HSBC ஹுருன் குளோபல் இந்தியர்கள் பட்டியல் 2024 முதலிடத்தை பிடித்த இந்தியர் வந்து யார் அப்படின்னா சத்ய நாடல்லா. சத்ய நாடல்லா தான் யாரு? மைக்ரோசாஃப்டினுடைய தலைமை நிர்வாக இயக்குனர், தலைமை நிர்வாக அதிகாரி. மைக்ரோசாஃப்ட் சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சிஇஓ. ஓகே. அடுத்தது இரண்டாவது இடத்துல சுந்தர் பிச்சையும், மூன்றாவது இடத்துல யூடியூபினுடைய சிஇஓன நீல் மோகனும் இருக்கிறாங்க. ஓகே. இதுல இரண்டாவது இடத்துல இருக்கிறது யாருன்னா சுந்தர் பிச்சை, கூகுளினுடைய சிஇஓ இல்லது ஆல்பபெட் சிஇஓ. ஏன்னா கூகுளினுடைய பேரண்ட் கம்பெனி சொல்லுவாங்க ஆல்பபெட். ஓகே. சுந்தர் பிச்சை. மூன்றாவது இடத்துல இருக்கிறது யாருன்னா நீல் மோகன். நீல் மோகன் வந்து எதனுடைய தலைமை நிர்வாக அதிகாரி அப்படின்னா யூடியூப். அடுத்தது பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் 2025 அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு நித்தி ஆயோக். ஓகே. அடுத்தது சமீபத்தில் காலமான டேவிட் லிஞ்ச் எந்த துறையில் தனது பணிக்காக புகழ் பெற்றவர் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஃபிலிம் மேக்கிங். என்ன அப்படின்னா திரைப்பட தயாரிப்பு. அடுத்த கேள்வி சமீபத்தில் இறந்து போன டென்னிஸ் லா ஒரு பிரபலமான எந்த வீரர் அப்படின்றது கேட்குறேன். இதுக்கான ஆன்சர் இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர். அதுக்கடுத்து அண்மையில் காலமான பப்புவா நியூ கினியா அந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் வந்து யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சர் ஜூலியஸ் சான் அப்படின்றவர் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி அண்மையில் காலமான முன்னாள் கிரேக்க பிரதமர் வந்து இறந்து போனார். அவரோட பேரு கோஸ்டாஸ் சின்திஸ். ஓகே. அடுத்தது எந்த பின்னணி பாடகர் பவக்காயகன் என்று அழைக்கப்படுகிறார்? இவருமே இப்ப ரீசெண்டா இறந்து போனார். யார் அப்படின்னா பி ஜெயச்சந்திரன் அவர்கள் பவக்காயகன் என்று அழைக்கப்படுவார். ஓகே. அடுத்த கேள்வி அடுத்து வந்து என்ன கேட்குறாங்க, பிரபல சிற்பி லத்திகா கட் எந்த வயதில் காலமானார் அப்படின்னா இதுக்கான 76. மேக்ஸிமம் இந்த மாதிரி எந்த வயதில் காலமானாங்க அப்படின்றது கேட்கறது கொஞ்சம் குறைச்சிருவாங்க எக்ஸாம்ல. அவங்க வந்து யார் இறந்து போனாங்க, அவங்க எந்த துறையை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் எக்ஸாம்ல கேட்கவே செய்வாங்க. ஓகே. அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியா சமீபத்தில் பார்வையாளர் நாடாக எந்த திட்டத்தில் இணைந்துள்ளது அப்படின்னா வந்து யூரோட்ரோன் திட்டத்தில் தான் இணைந்துள்ளது. ஓகே. அடுத்தது 7 கண்டங்களில் ஒவ்வொன்றிலும் மிக உயர்ந்த சிகரத்தை வென்ற இளைய பெண் ஆனவர் யார் அப்படின்றது கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் காம்யா கார்த்திகேயன். ஓகே. அடுத்தது உலகின் மிக நீளமான எக்ஸ்பிரஸ்வே சுரங்கப்பாதையை எந்த நாடு திறந்து வைத்தது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் சீனா தான் திறந்து வச்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதுல அடுத்தது அணுசக்தி ஒழுங்குமுறை அமைப்பின் ஒப்புதலை பெற்ற பிறகு மின்சார உற்பத்திக்கான மிகப்பெரிய அணுமின் நிலையத்தை எந்த நாடு கட்ட உள்ளது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் யார் கட்ட போறாங்கன்னா பாகிஸ்தான் தான் கட்ட போறாங்க. அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையின்படி 2025 ஆண்டில் இந்திய பொருளாதாரம் வந்து
எவ்வளவு சதவீதம் விரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுனா 6.6. 6.6. அடுத்து 2025 ஆஸ்திரேலிய ஓப்பனில் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு வந்து ஜன்னிக் சின்னர். ஜன்னிக் சின்னர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. அடுத்தது ட்ராக் அண்ட் ஃபீல்டு நியூஸ் என்ற அமெரிக்க இதழால் 2024 ஆண்டில் உலகின் மிக சிறந்த ஆண் ஈட்டி எறிதல் வீரராக அறிவிக்கப்பட்டவர் யாருன்னா நீரஜ் சோப்ரா அவர்கள். நீரஜ் சோப்ரா அவர்கள். அடுத்த கேள்வி வந்து 2024 ஆண்டின் ஐசிசி மகளிர் T20 இன்டர்நேஷனல் அணியில் எத்தனை இந்திய வீரர்கள் வந்து இடம்பெற்றுள்ளனர்? ஆல்ரெடி சொன்ன ஐசிசி வந்து ஒரு வருஷமும் இன்டர்நேஷனல் டீம் வந்து போடுவாங்க. T20 இன்டர்நேஷனல் டீம், அதுக்கப்புறம் வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் டீம், அதுக்கப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட் டீம் அப்படின்னு ஐசிசி போடுவாங்க. அதுல வந்து உலகத்துல இருக்கிற எல்லா முக்கியமான பிளேயர்ஸும் இருப்பாங்க. ஓகே, கிட்டத்தட்ட 11 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுல இந்தியர் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. ஓகே, 3 பேர். அந்த 3 பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மிருதி மந்தனா அவர்கள். ஸ்மிருதி மந்தனா. இரண்டாவது விக்கெட் கீப்பரான ரிச்சு கோஷ். அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா. இந்த 3 பேருமே ஐசிசி T20 இன்டர்நேஷனல் டீம் ஆஃப் த இயர்ல வந்து இருக்கிறாங்க, உமன்ஸ் டீம்ல. அடுத்து 2025 ஆஸ்திரேலிய ஓபன் வந்து பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்ற பெண் வீரர் வந்து யார் அப்படின்னா மேடிசன் கீஸ். யாரை தோற்கடிச்சாங்க அப்படின்னா பெலாரஸை சேர்ந்த அரைனா சபலேங்காவை வந்து தோற்கடித்தாங்க. ஓகே. அடுத்த கேள்வி, தமீம் இக்பால் சமீபத்தில் வந்து சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பங்களாதேஷை சேர்ந்த தமீம் இக்பால். அடுத்து ப்ரோ கபடி லீக் போட்டியில் முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற அணி வந்து எது அப்படின்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ். கபடியை பொறுத்த வரைக்கும் டோட்டலா எத்தனை பேர் விளையாடுவாங்க அப்படின்னா 7 பிளேயர்ஸ் வந்து கபடியில் விளையாடுவாங்க. எத்தனை பிளேயர் சப்ஸ்டியூட்டா இருப்பாங்கன்னா 5 பிளேயர். அப்ப டோட்டலா வந்து 12 பிளேயரு. அதுல வந்து 7 பிளேயர் விளையாடுவாங்க, 5 பேர் சப்ஸ்டியூட்டா இருந்துக்கலாம். ஓகே. கபடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய மாநில விளையாட்டு கபடி. தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்போர்ட் எது அப்படின்னா கபடி. ஓகே. கபடியை பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா கபடி ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த ஆல் இந்தியா கபடி ஃபெடரேஷனுடைய அது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1950 உருவாக்கப்பட்டது. 1950 உருவாக்கப்பட்டது. இந்த ப்ரோ கபடி லீக் இருக்குல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் எப்பொழுது ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது வந்து எப்பொழுதுன்னா 2014. இந்த இப்ப 2024 ஜெயிச்சது வந்து எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 11வது பதிப்பு. 11. அடுத்து விஸ்டார் திட்டத்தை தொடங்க வேளாண் அமைச்சகத்துடன் ஒத்துழைத்த நிறுவனம் வந்து எது அப்படின்னா வந்து ஐஐடி மெடராஸ். அடுத்து இந்தியாவின் முதல் முழுமையான ஒருங்கிணைந்த பேரழிவு எச்சரிக்கை அமைப்பான காவாச்சம் தொடங்கப்பட்ட மாநிலம் வந்து எந்த மாநிலம் வந்து காவாச்சம் அப்படின்றத தொடங்கி இருக்கிறாங்கன்னா கேரளா தான் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. காவாச்சம்னுடைய ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கேரளா வார்னிங்ஸ் கிரைசிஸ் அண்ட் ஹசார்ட் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் ஹசார்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? இது கேவா, இது வா, அடுத்து இது CHAM காவாச்சம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்த கேள்வி, தீன் தயாள் உபாத்யாய் பூமிஹீன் கிருஷி மஜ்தூர் கல்யாண யோஜனா இது வந்து எந்த மாநில அரசால் தொடங்கப்பட்டது அப்படின்னா சத்தீஸ்கர். ஓகே, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா சத்தீஸ்கர். அடுத்தது ஜனவரி 2024 ஈஸ்ரம் போர்ட்டலை எத்தனை மொழிகளில் மேம்படுத்தப்பட்டது அப்படின்னா எத்தனை மொழிகள் வந்து போட்டிருக்காங்கன்னா 2022 நம்ம அட்டவணையில் இருக்கிற டோட்டலா 22 அபிஷியல் லாங்குவேஜஸ், ஸ்கெடியூல்டு லாங்குவேஜஸ் இருக்கு. அது எல்லாமே தான் இருக்குது. ரைட்டா? இதுக்கு முன்னாடி வெறும் 4 லாங்குவேஜஸ் தான் இருந்துச்சு. ஆங்கிலம், அதுக்கப்புறம் ஹிந்தி, கன்னடம், மராத்தி அப்படின்ட்டு. ஆனா இப்போ வந்து 22 மொழியுமே வந்து ஈஸ்ராம் அப்படின்ற ஒரு போர்ட்டல்ல வந்து இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி 2025க்கான டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது. ஓகே. ஸோ இப்போ நான் சொல்றது டாப் 100 தான். நம்ம ஆனால் நம்மளுடைய இதில் வந்து டோட்டலாக வந்து
கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது டாப்பிக்காக நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணி முடிச்சிருக்கோம் ரைட்டா. நம்மளுடைய கோர்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது எப்பொழுதுமே கம்ப்ளீட் பண்ணுவோம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரியே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஓகே. ஸோ முதல்ல எடுத்தோடனே என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டேஸ் அண்ட் தீம்ஸ் இருக்குது. டேஸ், நாட்கள் மற்றும் அதனுடைய கருப்பொருட்கள் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அவார்ட்ஸ், இது எல்லாமே டாப்பிக்கா அவார்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு அடுத்து வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். அதுக்கப்புறம் ஆபிச்சுவரிஸ்னால் இப்போ ரீசெண்டாக யாராச்சும் இறந்து போயிருப்பாங்க, அவங்க ஒரு முக்கியமான துறையை சார்ந்தவர்களாக இருப்பாங்க, அவங்க அந்த துறை என்னது அவங்கள பற்றி நம்ம பார்ப்போம், ஆபிச்சுவரிஸ். அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் நியூஸ், அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் நியூஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டேட் நியூஸ், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் நியூஸ், அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான நியூஸ், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ரிலேட்டடான நியூஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ரிலேட்டடான நியூஸ். ஸோ இது எல்லாமே நம்ம தனித்தனி டாப்பிக்காக வந்து எல்லா மாதமும் ஜனவரி 2024 இருந்தே வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜனவரி 2024 முன்னாடியில இருந்துமே வந்து இந்த மாதிரிலாம் டாப்பிக்காக இருக்குது. ஆனால் ஜனவரி 2024 இருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டாபிக் வைஸ் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோடைய கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிக்கோடைய சேர்த்தே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ரைட்டா. இப்போ ஜனவரி 2025க்கு இந்த மாதிரி டாபிக் இது வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதையும் நீங்கள் வந்து ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. எல்லாமே ஈச் 1 hour இருக்கும். டேஸ் அண்ட் தீம்ஸ்னா அது ஒரு 1 hour வீடியோ, அவார்ட்ஸ்னா ஒரு 1 hour வீடியோ, அப்பாயின்மெண்ட்னா ஒரு 1 hour வீடியோ, எல்லாத்துக்குமே ஒரு ஈச் 1 hour வீடியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். டிஃபென்ஸ் அப்படின்ற எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக 360 டிகிரியில் தான் இருக்கும் ரைட்டாக. 360 டிகிரி அப்படின்றப்ப நம்மளுக்கு டிஃபென்ஸ் பார்க்குறோன்னா அந்த டிஃபென்ஸ் வீடியோ பார்த்துட்டு வெளியே வரப்போ இந்தியாவுக்கும் நான் எந்தெந்த நாடுகளுக்கு என்னென்ன ராணுவ பயிற்சிகள் ஈடுபட்டு இருந்திருக்காங்க, எங்கே நடந்திருக்கு, எத்தனாவது பதிப்பு, எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் ஆயிரும். நீங்கள் அதையுமே வந்து இதை ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. தேங்க்யூ.